பழைய ரூ. 500 மற்றும் ரூ. 1000 நோட்டை செல்லாதுன்னு சொல்லி பிரதமர் மோடி சமீபத்தில் அறிவிச்சாரு. இது யாருமே செய்ய துணியாத மிக துணிச்சலான முடிவு. இதனால கருப்பு பணமும் கள்ளப்பணமும் முற்றிலும் ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா இல்ல வழக்கம் போல இதுவும் ஒரு அரசியல் ஸ்டண்டா அப்படிங்கிற கேள்வியும் பரவலா இருக்கு. இது யாருமே செய்ய துணியாத துணிச்சலான முடிவா அப்படின்னு கேட்டோம்னா இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா இந்தியாவிலேயே இதுக்கு முன்னாடி 2 தடவை இதை பண்ணியிருக்காங்க. கடைசியா பண்ணது 1978ல இதே கருப்பு பணத்தை ஒழிக்கணுங்கிற காரணத்துக்காகத்தான் பண்ணியிருக்காங்க. இது கருப்பு பணத்தையும் கள்ளப்பணத்தையும் முழுசா ஒழிக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது ஒளிஞ்சிருந்தா 1978ல இதை நம்ம பண்ணப்போ அது ஒளிஞ்சிருக்கணும். அதனால அதுக்கு இல்லைங்கிறது தான் பதில். கருப்பு பணத்தை ஒழிக்கிறது தான் மோடியோட உண்மையான நோக்கமா இல்ல அரசியல் ஸ்டண்ட் தான் அவரோட நோக்கமா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு சில தகவல்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்தியர்கள் வெளிநாட்டு பேங்குகள்ல பதுக்கி வச்சிருக்கிற மொத்த கருப்பு பணத்தோட வேல்யூ சுமார் 120 லட்சம் கோடி இருக்குன்னு கணிக்கிறாங்க. இந்தியா முழுச புழங்கிட்டு இருக்கிற கரன்சியோட மொத்த மதிப்பே 16 லட்சம் கோடி தான் சொல்றாங்க. அந்த 16 லட்சம் கோடியில 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு 13.5 லட்சம் கோடி இருக்குன்னு சொல்றாங்க. அதுல 10% கருப்பு பணம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டா கூட 1.25 லட்சம் கோடி வருது. இப்ப இந்த மாதிரியான அறிவிப்புகள்ல அதை எப்படி ஒரு 30 to 40% வெள்ளை பணமா மாத்திடுவாங்க. அப்ப எஞ்சி இருக்கும் கருப்பு பணம் சில ஆயிரம் கோடிகள் தான். உண்மையிலேயே மோடிக்கு கருப்பு பணத்தை மீட்கணும், கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற அக்கறை இருந்திருந்தா 120 லட்சம் கோடியை கை வச்சிருப்பாரா இல்ல சில ஆயிரம் கோடிகள் இந்த நாட்டுக்குள்ள இருக்கிறதுனால கை வைப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரதை தவிர்க்க முடியல. ரெண்டாவது, எல்ஜிடி அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு பேங்க். அந்த பேங்க்ல இந்தியர்கள் கருப்பு பணத்தை முதலீடு செஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிற லிஸ்ட ஜெர்மனி இந்தியாவுக்கு கொடுத்தது. அந்த லிஸ்ட்ல யார் யார் இருக்கிறாங்கிற தகவல்களை வெளியிடுறதுக்கு மோடி அரசாங்கமும் தயாரா இல்லை. அப்ப மோடிக்கு உண்மையிலேயே கருப்பு பணத்தை மீட்கணுங்கிற அக்கறை இருந்திருந்தால் அவங்க யார் யாரு அப்படிங்கறத வெளிப்படையா அறிவிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதை அவர் செய்யல. மூணாவது, கார்பரேட் பேங்க்ல கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன கடனோட மொத்த மதிப்பு மட்டும் 11 லட்சம் கோடி. அப்படி யாரு திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கிற லிஸ்ட கூட கொடுக்கறதுக்கு மோடி தயாரா இல்லை. அப்ப உண்மையிலேயே கருப்பு பணத்தை மீட்டு இந்திய பொருளாதாரத்தை மேல கொண்டு வரணுங்கிறது தான் மோடியோட அக்கறையா இருந்திருந்தால் இந்த 11 லட்சம் கோடியையும் மீட்கக்கூடிய நடவடிக்கையை அவர் எடுத்திருப்பார். அதை எடுக்கல. அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கருப்பு பணத்தை உண்மையிலேயே மீட்கணுங்கிறது தான் மோடியோட நோக்கம் இல்ல, கருப்பு பணத்தை மீட்கிற மாதிரியான ஒரு இமேஜ் உருவாக்கணுங்கிறது தான் அவரோட நோக்கம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.